உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது ஒரு அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியம். பரணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதாவது காலச்சக்கரத்தில் முதல் ராசியிலேயே இரண்டாவது நட்சத்திரமாக பரணி நட்சத்திரம் வருகிறது, சுக்கிரனின் அனுகிரகத்தோடு. அப்போ பரணி அப்படிங்கிறது செவ்வாய் வீட்டில் இருக்கின்ற சுக்கிரனின் கிரக சேர்க்கையாக நினைச்சுக்குவோம் நாம. அப்போ பரணி அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு, சுக்கிரன் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்தின் அதிபதி, சந்திரன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் சந்திரன் வரும்போது அந்த ராசியாக மாறுகிறது. அப்ப இந்த மூன்று பேரை இணைத்தால்தான் மேச ராசி, பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ பொதுவாகவே இவர்களுக்கு உறவுகள் மேல், இப்போ அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாம, மச்சனை, சித்தப்பா, பெரியப்பா, இது மாதிரி உறவுகள் மீது பாசம் ஜாஸ்தி இல்லை, பாசத்தை விட பற்று ஜாஸ்தி. அப்படிப்பட்டவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள். இதே பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவங்களுடைய கணவன்மார்களுக்கு ஒரு கஷ்டம்னா தன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நகையும் கொடுத்து, ஒரு பொட்டு நகை கூட வச்சுக்க மாட்டாங்க, அத்தனையும் கொடுத்து அவர்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். அவங்கதான் பரணி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் தன்னை அழகாக வச்சிருக்கணும், அதுல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய ட்ரெஸ் கோடு நல்லா இருக்கணும், செண்டு, வாசனை திரவியம், அதாவது இவர்கள் அழகுபடுத்தி இவங்களை ஒருத்தர் பார்த்தாங்கன்னா சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா பரணியினுடைய நட்சத்திரம், பரணியில ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கோசரம் கவலைப்பட்டால் அந்த கவலையை அடுத்தவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரங்க நடந்துக்குவாங்க. இவங்க கவலைப்பட்டாங்க அப்படின்னா இவங்க கவலையை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னுடைய கவலையை தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு சிரிச்ச முகத்தோடு பேசி அவர்களை இவர்கள் ஏமாற்றி விடுவார்கள். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க அப்படி ஏமாற்றி வாழ்ந்து அந்த வாழ்க்கையில இவர்களும் ஏமாந்து போயிடுறாங்க. எல்லாத்து மேலையும் பாசம், அன்பு எல்லாமே வச்சிருக்கிறாங்க. எல்லாமே வச்சுட்டு இவங்க படக்கூடிய கஷ்டத்தை மற்றவங்களுக்கு தெரியாம வாழ்ந்தாலும் அந்த சைடுல இருந்து அந்த அன்போ, அந்த பாசமோ, அந்த அரவணைப்போ இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இவங்க ஏமாந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோபம், வேகம், விகண்டாவாதம், நான், தான், தத்துவம் என்ற கற்பனை ஆற்றலோடு இருப்பவர்கள் மேசராசிக்காரங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்க அந்த நெருப்புக்கு சொந்தக்காரரான நட்சத்திரம் பரணி. இவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி ஃபயர், தீ பிளம்பாட்டு இருக்கும், அப்படி வெளிப்படும்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா இஷ்டம் இருந்தா வா, கஷ்டமாக இருந்தா இல்லைன்னா போயிட்டே இரு. உன்னை நட்பு வாழணும்னு அவசியம் இல்லை, அதாவது உங்களோட நட்பு வச்சு வாழணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நான் என் வேலையை பார்க்கிறேன், நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன், விருப்பம் இருந்தால் என்னோடு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான். அது போக இவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் தான் என்ற கௌரவம், இவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தான், அந்த கௌரவம் தற்பெருமையோடு கொஞ்சம் இருப்பாங்க. இவங்களுடைய புகழை பாராட்டணும், மற்றவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிற நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரமும் ஒரு முக்கியமான நட்சத்திரம். இப்ப செவ்வாய் வீட்டில் இருக்கிற சுக்கிரனின் நட்சத்திரம் ஏற்கனவே செவ்வாய் ரத்தோட்டம் சம்பந்தப்பட்டது, சுக்கிரன் இந்த எமோஷனல் சம்பந்தப்பட்டது, சந்திரன் மனோகாரகன், இவங்க எல்லாமே கலந்ததுதான் மேசராசி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வீடு வாங்குறாங்க, இல்லைன்னா இடம் வாங்குறாங்க, வண்டி வாகனம் வாங்குறாங்க, இவங்களுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, செண்டு, இவங்களுக்கு தேவையான அந்த உடம்புக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தன்னை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என ஓடி ஓடி சம்பாதித்து பாதி வாழ்க்கையை தன்னை அழகுபடுத்துவதிலேயே தொலைத்துக் கொள்கிறார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. அவங்க வந்து செலவாகுதுன்னு கவலைப்பட மாட்டாங்க. நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு செலவு இதுக்கெல்லாம் போகுதே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வெளியில போனா டிப்டாப்பா போகணும், நம்மளை அடுத்தவங்க திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்க மனசுல ஆழமா இருந்துட்டே இருக்கும். அதாவது அழகுன்னா அந்த முக அழகு மட்டும் இல்லைங்க, அழகுனா அந்த முக அழகு மட்டும் இல்லைங்கம்மா. இவங்களுக்கு வந்து உறவுகளை நேசித்து எல்லா உறவுகளும் வேணும்னு நினைச்சு, எல்லாரும் வேணும்னு நினைச்சு, அத்தை, மாமா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, இது மாதிரி வந்து எல்லாரும் வேணும்னு நினைச்சு உரிமை கொண்டாடி பேசும் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்குன்னே ஒரு பவர் இருக்குதுங்க. ஒரு வீட்டில் ஒரு பரணி நட்சத்திரக்காரங்கள் இருந்தாலே போதும், அவங்க வீட்டையே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாங்கய்யா, ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா அந்த டோட்டல் குடும்பமும் அந்த பரணி நட்சத்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும். அந்த பரணி நட்சத்திரத்துக்கு அவ்வளவு வில் பவர் இருக்குதுங்க. அந்த அந்த வீட்டில் அந்த பரணி நட்சத்திரக்காரங்க எல்லாத்தையும் கட்டி காக்கும், எல்லாத்தையுமே வேணும்னு நினைச்சு உறவுகள் மீது அதிக பாசம் பற்று வச்சு, இவங்க அந்த உறவுகள் மேல எவ்வளவு பாசம் வச்சாலும், எவ்வளவு பற்று வச்சாலும், மாமே, மச்சின, அத்தை, சித்தப்பா, சித்தி அப்படின்னு வச்சாலும், இவங்க எவ்வளவு பாசமான வைக்கலாம், அந்த பாசம் திரும்பி இவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னா அதுல 10% பாசம் கூட இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி பாசம் வச்சு வச்சு ஏமாந்து போறவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள். ரெண்டாவது யமதர்ம ராஜா, இவங்க நட்சத்திரத்தின் அதிபதி. அதே சமயத்துல சனியுடைய அதிதேவதையாகவும் இந்த யமதர்மராஜா வருகிறார். அப்போ வந்து அவர் தன்னுடைய கடமையை கரெக்டா செய்வார். 70 வயசு
80 வயசு அதெல்லாம் கணக்கு இல்லை. அவங்களுக்கு ஒருத்தருக்கு விதி முடிஞ்சிச்சுன்னா பாசக்கயிறை போட்டுருவார். அது 10 வயசா இருந்தாலும் சரி, 30 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, மாமன், மச்சனன் இவங்களை பிடிக்கலனா ஆகாது. இதற்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். அதே மாதிரிதான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நேர்மையா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள் அக்கா, அம்மா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இது மாதிரி அந்த உறவுகளை பிடிக்கலினா ஆகாது அப்படின்னு விலக்கி விட்டுருவாங்க. அதே சமயத்துல இப்போ அந்த உறவுகள் இதே அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, பாட்டன், பாட்டி இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சதுன்னா அவங்களை விடவே மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்கள பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆராதனை செய்து அவங்கள அப்படியே வச்சுக்குவாங்க. அது மாதிரி குணமுடையவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு அதிகமா கோபம் இருக்கும், குடும்ப பாசம் இருக்கும், குழந்தைகள் மேல் பற்றும் இருக்கும், அதே குழந்தைகள் மேல் வெறுத்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். பரணி நட்சத்திரக்காரங்க குழந்தை மேல பாசமும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த குழந்தைகளே ஒரு சில டயத்துல வெறுத்து பேசிட்டே இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எமோஷன் வந்துருச்சுன்னா, அழ ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவங்க கண்ணில் தண்ணி நிற்கவே நிற்காது. ஊத்து மாற ஊத்திட்டே இருக்கும். அவங்க அழுகவே மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய கவலைகளை ஒருத்தருக்கு காட்டக்கூடாதுன்னு தெளிவா இருப்பாங்க. உடம்பே சரியில்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆனா அவங்க கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த படைச்ச கடவுளே வந்தாலும் நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் உள்ளவங்க. அதிலிருந்து அவர்கள் மீள்வது அப்படின்னா அவர்களை அதிலிருந்து மீள்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்களுக்கு என்னன்னா, அடுத்தவங்க இவர்களை ஏமாற்றக்கூடாது, அவர்களால் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த துரோகத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனநிலை தான் இவங்களுக்கு. எப்பவுமே ஒருத்தர் மேல பாசம் வச்சாங்கன்னா அது எந்த உறவா இருக்கட்டும், குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி, அந்த பாசம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும். அவ்வளவு பாசம் பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா வைப்பாங்க. அந்த மாதிரி குணம் உள்ளவங்க தான் இந்த பரணி நட்சத்திரக்காரங்க. இவர்களுக்கு சிறு வயதிலேயே கண் பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், இந்த பல்லு பிரச்சனை, இந்த பல்லுக்கு கேப் போடுறது, இந்த மாதிரி எலும்பு பிரச்சனை, இதுக்கு எல்லாமே இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சின்ன வயசுலயே. அதே சமயத்துல பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரை மீறி அவங்க இந்த ட்ரெஸ் அணிவதை விரும்ப மாட்டாங்க. இப்போ கை தெரிகிற மாதிரி இந்த தொட வரைக்கும் ட்ரெஸ் போட்டுட்டு, இப்போ அடுத்தவங்க பார்த்து என்னடா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க இவங்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரை கண்டிப்பாக மதிப்பாங்க. அதே சமயத்துல பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய வல்லமை பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட கண்டிப்பா இருக்குது. ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு புகழ்,
ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், இதெல்லாம் நான் ஜெயிக்கணும், நான் பெரிய ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல பரணி நட்சத்திரக்காரங்களும் ஒருத்தர் தான். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கும். அந்த வெறியே இருந்தாலும் அதை சக்சஸ் பண்ணிடுவாங்க. அதே சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு வீட்டில் ஒரு பரணி நட்சத்திரக்காரர் இருந்தாலே அது யோகம்தான். ஐயா, திருவண்ணாமலை தீபத்துக்கு பேரே பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த பரணி தீபம் எரிகிறது. அந்த பாக்கியம் வேற எந்த நட்சத்திரத்துக்கு கிடைக்கும்? அப்போ பாத்தீங்கன்னா அந்த பரணி தீபம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தீபத்தை ஏத்திட்டு தான் உச்சியில போய் ஏத்துறாங்க. அப்போ பரணின்னு ஒண்ணு இருந்ததுன்னா மற்றவங்களுக்காக தன்னை தியாகம் பண்ணிட்டு குடும்ப உறுப்பினர்களையும் உச்சியில் போய் விளக்கேற்ற வைத்து ஊருக்கே ஜொலிப்பாக வாழ வைக்க தன்னை தியாகம் செய்யும் ஒரே நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் தான். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது பரணி நட்சத்திரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது பரணி அப்படிங்கிறது யமனோட நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரம் வீட்டுல ஒருத்தர் பிறந்தாலே அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இப்ப பரணி நட்சத்திரக்காரங்க ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்க எந்த நட்சத்திரக்காரராக இருந்தாலும் பரணி நட்சத்திரக்காரர் ஒருத்தர் உங்க வீட்டுல இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இறந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு சொர்க்கம் அப்படிங்கிறது நிச்சயம். இது உறுதி. அது போக பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு நட்சத்திரம் அது சொர்க்கமா நரகமா அப்படின்னு முடிவு செய்யணும்னா பரணி நட்சத்திரம் தான். அப்போ பரணி நட்சத்திரம் குடும்பத்தில் இருந்தாலே அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது என்று அர்த்தம். இப்போ சொர்க்க வாசல் திறக்குது, ஸ்ரீரங்கத்துல சொர்க்க வாசல் திறக்குது. அந்த சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரரை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு வரும்போது உங்களுக்கு மறு ஜென்மமும் இல்லை, கடைசி காலம் சொர்க்கம்தான். இது உண்மைங்கய்யா. அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த சொர்க்க வாசல் திறக்கும் போது பரணி நட்சத்திரக்காரர் கூட நீங்க போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. பரணி நட்சத்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு அரிய சக்தி. கண்டிப்பாங்க ஐயா. நீங்க ஏதாவது போன ஜென்மத்தில் யாருக்காவது தியாக மனப்பான்மையோடு நல்லது செஞ்சு மன ரீதியாக எல்லோருக்கும் வாழ்த்தி உங்களால் ஒரு பயன் அடைந்திருந்து அந்த குடும்பம் நல்லா இருந்தால் உங்க வீட்டில் ஒரு பரணி, உங்க வீட்டில் உங்க முன்னோர்கள் இறந்த புண்ணியம் செய்திருக்கிறார்கள், உங்க வீட்டில் முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பரணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் பரணி தீபம் ஏத்திட்டு வந்தாலே உங்களுக்கு விமோச்சனம். அப்போ பரணி தான் சொர்க்கமா நரகமா அப்படின்னு தீர்மானிக்கிறது அந்த பரணி நட்சத்திரம் தான். அதனால்தான் அந்த பரணி நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது.
அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த நட்சத்திர கோயிலுக்கு அந்தந்த நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு முன்னாண்ட பரணி நட்சத்திரக்காரர்கள் தன்மானம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஜாஸ்தி, ரொம்ப கௌரவம் ஜாஸ்தி. அந்த கௌரவத்தை இழக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒருத்தர் எதிரி ஆயிடுவாங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆனா இங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அது போக இவங்க எதுல கவனமா இருக்கணும்னா, கடன் வாங்குவதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படியே கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்கனால அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது. இது பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அது போக இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அது போக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். பெண்களாக இருந்தால் இந்த மென்சஸ், இந்த தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனிச்சு அதற்கு வைத்தியம் பண்ணி கொஞ்சம் திருப்தியா இருங்க. அதே சமயத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் அந்தந்த நட்சத்திரத்தன்று அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. இப்ப பரணி நட்சத்திரம் திருநள்ளாறை, நாகப்பட்டினத்துல திருநள்ளாறை அப்படிங்கிற ஊர்ல சிவபெருமான் கோயில் இருக்குது. இது கும்பகோணத்துக்கு அருகில் இந்த திருநள்ளாறை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்க சிவபெருமான் கோயில் இருக்குது. அங்க போய் நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஆடை தானம் இல்லைன்னா ஒரு வஸ்திர தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஏற்றம் இருக்கிறது. நேயர்களே, பரணி நட்சத்திரத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கிறோம். மீண்டும் பரணி நட்சத்திரத்துல பிறந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்குது, அதனுடைய பலன் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி என்ன, நீங்க சொல்றதெல்லாம் சரி நான் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்க அனுப்பி வைங்க, பார்த்து சொல்றோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.